விவிசட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாஜக தமிழ்நாட்டை இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்கள் போலவே நினைச்சுக்கிட்டு இருக்கு. இது ரொம்ப தவறானது. இந்தியாவில் மற்ற மாநிலங்கள்ல உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி எடுபடலாம், ஆனால் தமிழ்நாட்டில் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி எடுபடாது. அதிமுகவினுடைய ஸ்ட்ராட்டஜி மட்டும்தான் தமிழ்நாட்டில் எடுபடும். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய கல யதார்த்தம், இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய மைண்ட் செட்டை கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த இரண்டு திராவிட கட்சிகளும் அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கு. அப்போ தமிழ்நாட்டிற்கு இந்த மண்ணில் இருக்கக்கூடிய இந்த பிராந்திய கட்சிகளினுடைய ஸ்ட்ராட்டஜி என்னவோ அதை ஃபாலோ பண்ணாம நீங்க தேசிய அளவுல அப்ளை பண்ணக்கூடிய அந்த ஸ்ட்ராட்டஜியை இங்க கொண்டு வந்து கொடுத்ததன் விளைவாக கடந்த 2 முறையும் தோல்வியை சந்தித்து இருக்கிறது தமிழ்நாட்டில் என்டிஏ அலைன்ஸ். குறிப்பா 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அப்பொழுதைய தமிழ்நாட்டினுடைய பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் எடுத்த ஒரு தவறான முடிவினால் இன்றைக்கு வேறு மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன கட்சிகளுடைய ஆதரவால அவங்க கிட்ட கெஞ்சி இன்றைக்கு ஆட்சி நடத்தக்கூடிய இடத்துல இன்றைக்கு பாஜக இருக்கு. நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு இந்த மாதிரி இவர்களுடைய தயவால் ஆட்சி நடத்தக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்து விட்டதற்கு காரணம் அண்ணாமலை அவர்கள். ஒருவேளை பாஜக அதிமுக கூட்டணி அமைந்திருந்தால் 2026 தேர்தலில் இன்றைக்கு என்டிஏ அலையன்ஸுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 எம்பிக்களாவது இங்க தமிழ்நாட்டில் இருந்து கிடைத்திருப்பார்கள். 15 எம்பிக்கள் கிடைச்சிருப்பாங்க. அப்ப அந்த கூட்டணியை எப்போது முறித்ததன் விளைவாக இன்றைக்கு பல சின்ன சின்ன கட்சிகளோடு கூட்டணி அமைக்க வேண்டிய சூழல் இன்றைக்கு மோடி அமித்ஷாவுக்கு வந்திருக்கிறது. அப்பொழுதாவது இவர்கள் பாடம் கற்று இருந்து அதிமுக கிட்ட இங்க என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம், நீங்க என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கீங்க, அதை நாம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இது அதிமுகவுடைய தலைமை முழுமையாக ஏற்று இங்க செயல்பட்டு இருந்தால் இன்றைக்கு நிச்சயம் எதிர்கட்சியாவது இந்த என்டிஏ அலைன்ஸ் நின்று இருக்கும். ஆனா டெல்லி பல கோரிக்கைகள், தமிழ்நாட்டினுடைய அதிமுகவினுடைய பல கோரிக்கைகளை இந்த 2026 தேர்தலில் டெல்லி நிராகரித்ததன் விளைவு இன்றைக்கு 2ஆம் இடத்தில் கூட இல்லாமல் என்டிஏ அலைன்ஸ் 3வது இடத்துக்கு வந்திருக்கு, அதிமுக 3வது இடத்திற்கு வந்திருக்கிறது. புரியுதுங்களா? அப்போ இன்றைக்கு அமித்ஷா அவர்கள் இன்றைக்கு சென்னை வந்திருக்கிறார். எப்பவுமே அமித்ஷா அவர்களோ மோடி அவர்களோ சென்னை வரும்பொழுது கூட்டணி கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்ல வரவேற்கக்கூடிய இடத்துல வைப்பாங்க. 2வது இடத்துல தான் பாஜக தலைவர்களை எப்பவுமே வைப்பாங்க. ஆனால் இப்பொழுது என்ன நடந்திருக்கிறது என்றால் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களை முதலாவதாக வைத்துவிட்டு 2வதாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை வைத்திருப்பதாக தகவல் வந்திருந்தது. இவர்கள் வரவேற்க போனார்களா என்னவெல்லாம் தெரியாது, போட்டோவும் நமக்கு எதுவுமே வரவில்லை. அப்ப இப்படி ஒரு சூழல் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அமித்ஷா வருகின்ற போது, உள்துறை அமைச்சர் வருகின்ற பொழுது அவரை வரவேற்பதற்கு சென்னை டிஜிபி கூட போகவில்லை, அமல்ராஜ் அவர் கூட போகவில்லை. ஏன் அந்த தாவேக அரசிலிருந்து எந்த ஒரு அமைச்சர்களும் போகவில்லை. அப்படி யாராவது ஒருவர் போய் இருந்தார்கள் என்றால் திமுக என்ன பண்ணிருக்குனாக்கா, இங்க பாருங்க பாஜகவிற்கு சலாம் அடிக்கிறது டிவிகே அப்படின்னு டிஎம்கே இந்த பக்கம் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சாரத்தை எடுத்திருக்கும். ஏன்னா டீலிமிட்டேஷன் விவகாரம் நேத்து இவங்க அனைத்து கட்சி கூட்டன்ற பேர்ல இவங்க அடிச்ச கூத்தலாம் நீங்க பாத்துப்பீங்க. அப்ப இன்னைக்கு போய் அமித்ஷா அவர்களை வரவேற்று இருந்தால் இன்றைக்கு அவர்களுக்கு பேக் ஃபயர் ஆகி இருக்கும் என்பதனால டிவிகேவியில் இருந்து இந்த தமிழ்நாடு அரசிலிருந்து யாரும் போகவில்லை அமித்ஷா அவர்களை வரவேற்க, உள்துறை அமைச்சரை வரவேற்க. அவர் வந்தாரு, அவர் மட்டும் நேரா போனாரு, திருவண்ணாமலையில் சாமி தரிசனம் பண்ணிட்டு இன்னைக்கு ஏதோ சென்னை வந்திருக்கிறதாக தகவல். எடப்பாடி பழனிசாமி அப்புறம் அதிருப்தி எம்எல்ஏக்கள் இருப்பாங்கல்ல, தங்கமணி, வேலுமணி, அப்புறம் இவரு சிவி சண்முகம், நத்த விஸ்வநாதன், இவர்கள் எல்லாம் சந்திப்பதற்கு அனுமதியும் கேட்டிருக்காங்க. அனுமதி கொடுப்பார்களா என்றன்னு தெரியவில்லை. இந்த நேரத்திற்கு ஏதாவது கொடுத்திருந்தாலும் கொடுத்திருக்கலாம். ஆனால் இதற்கு முன்னாடியே எஸ்பி வேலுமணி அவர்களுடைய டீமும் வேலுமணி சிவி சண்முகம் அவர்களுடைய டீம், இந்த அதிருப்தி டீம் இருக்குல்ல, இவங்க போய் டெல்லிக்கு போயிருந்தாங்க. டெல்லிக்கு போயிட்டு அதிமுகவுடைய தலைமையை மாற்றுங்க அப்படின்னு டெல்லியில கோரிக்கை வச்சிருக்காங்க. இது எப்படி இருக்குன்னா, அதிமுக தொண்டன் எப்பவுமே அதிமுக கட்கட்சி விவகாரத்துல, உட்கட்சி விவகாரத்துல வேறு கட்சி தலையிடுவதை ஒருபோதும் விரும்ப மாட்டான். பாஜகவும் என்ன பண்ணிடுச்சுன்னா, இல்ல அது எங்களால பண்ண முடியாது, வேணா நீங்க தனி அணியாக வேணா செயல்பட்டுங்க அப்படின்னு இந்த டீம் கிட்ட சொன்னே இந்த டீம் என்ன பண்ணுதுனாக்க தனி அணியாக நாங்கள் செயல்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்ப சட்டசபையில உட்கார்ந்து இருக்கிறது. இப்போ இவங்க அந்த அதிமுக கொறடாவாக இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியோ அல்லது அக்ரி கிருஷ்ணமூர்த்தியோ இவர்கள் இருக்கிறாருன்னு வச்சுங்களேன், இவர்கள் முடிவுக்கு எதிராக இவர்கள் வாக்களித்தால் இவருடைய பதவி பறிக்கப்படும், கட்சி தாவல் தடை சட்டத்திற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். அப்படி நடவடிக்கை எடுத்து விட்டால் அடுத்த 10 வருஷத்துக்கு தேர்தலை போட்டியிட முடியாது. அப்ப கட்சித்தாவல் தடை சட்டத்திற்கு நடவடிக்கை எடுக்காம தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக இவர்கள் என்ன பண்றாங்கன்னாக்க சட்டசபைக்கு வருவாங்க. அதிமுக எதற்கெல்லாம் ஆதரவு தருதோ அதற்கெல்லாம் ஆதரவு தருவாங்க. யாருக்கு வாக்களிக்க சொல்றோம் அதுக்கு வாக்களிப்பாங்க. அவருடைய கருத்துக்களை பேசுவாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி மதிக்க மாட்டாங்க.
புரியுதுங்களா? நாங்கள் தனி அணி, நாங்கள் தான் அதிமுக, நாங்கள் தான் அதிமுகன்னு கடைசி வரைக்கும் உள்ள குழப்பத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. புரியுதா? உள்ள நாடாளுமன்ற சட்டமன்றத்துக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. வெளியில வந்தோம் அவரு அதிமுக உறுப்பினர், நாங்க என்ன பண்றது, நாங்க எங்க வேலையை பார்ப்போம், நாங்க தாங்க உண்மையான அதிமுகன்னு வெளியில வந்து குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க. அப்ப இந்த குழப்பம் கட்சிக்கு நல்லதல்ல. புரியுதா? ஒண்ணு, இந்த குழப்பம் கட்சிக்கு நல்லதல்ல. இப்படியாக இவர்கள் தொடர்ந்து குடைச்சல் கொடுப்பதன் மூலமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒருவேளை கட்சியிலிருந்து இவர்களை நீக்கிவிட்டால், புரியுதா, கட்சியிலிருந்து நீக்கிவிட்டால் இவர்கள் தனி எம்எல்ஏ குழுக்களாக செயல்படுவாங்க. அப்ப யாருக்கு வேணாலும் இவர்கள் ஆதரவு அளிக்கலாம். அப்ப இந்த ஸ்ட்ராட்டஜியை அந்த எஸ்பி வேலுமணி குரூப்பும் சிவி சண்முக குரூப்பும் டெவலப் பண்ணுது. ஒண்ணு, பழைய பதவிகளை கொடுக்கணும், கட்சிக்கு உள்ள போயிட்டு எடப்பாடி பழனிசாமி கட்சியிலிருந்து தூக்கிட்டு அவருக்கு அந்த போஸ்டிங்ல இவங்க யாராவது வந்து உட்காரணும். அப்படி இல்லை அப்படின்னாக்க உள்ள இருந்தே நாம கொடுக்கிற குடைச்சல்ல, சட்டமன்றத்துல கொடுக்கிற குடைச்சல்ல அவரா நம்மள அடிப்படை உறுப்பினர் இருந்து நீக்கணும். ஏன்னா அவரா நீக்கிட்டாரு அப்படின்னாக்க கட்சி தாவல் தடை சட்டத்துக்கு நடவடிக்கை முடியாது. ஏங்க எங்களை கட்சியிலிருந்து நீக்கிட்டாங்க, அப்புறம் என்னங்க அவர் எங்க மேல நடவடிக்கை எடுத்துன்னு சொல்லிக்கலாம். அப்ப இந்த ரெண்டு விஷயம், ஒண்ணு கட்சிக்கு உள்ள புகுந்து பழைய பொறுப்புகளை வாங்கி மற்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு பெற்று எடப்பாடி பழனிசாமியை அந்த பதவியிலிருந்து தூக்கணும். அப்படி இல்லைனாக்க தனியணியாக செயல்பட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களே தங்களை நீக்க வைக்கணும் கட்சியிலிருந்து. இந்த ரெண்டு இலக்கோட தான் இன்றைக்கு எஸ்பி வேலுமணி டீமும் சிவி சண்முகம் டீமும் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதை தான் டிவிகேவும் விரும்புகிறது. அதை தான் டிவிகே இப்ப புசியானதை போய் நேரில் சந்திச்சு மீட் பண்ணாங்க ஒரு 20 நிமிஷம் சட்டசபையில. இந்த கூட்டத்தில் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி போயிட்டு எஸ்பி வேலுமணி டீமும் சிவி சண்முகம் டீமும் போய் சந்திச்சு பேசியிருக்காங்க. அப்படி பேசியிருக்கும் போது செங்கோட்டையனும் உடன் இருந்திருக்கிறார். அவர்கள் எடுத்த முடிவு இதான், பாஜக சொன்னதும் இதான், நீங்க தனியணியா செயல்படுங்க, நீங்க தனியணியா செயல்படுங்க. தாவேக்காவும் பாஜகவும் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை தான் எஸ்பி வேலுமணி குழுவிற்கும் சிவி சண்முகம் குரூப்பிற்கும் சொல்லி இருக்கிறது. உண்மையாகவே அவர்களுக்கு கட்சியின் மீது அக்கறை இருந்திருந்தால் இவர்கள் பேச்சை கேட்காம பரவாயில்லைங்க நாங்க இணைஞ்சு செயல்படுறோம், போஸ்டிங் பொறுமையா கொடுத்துக்கலாம் அப்படின்னு. இதுல சில புரோக்கர்கள்லாம் என்ன பேசுறாங்கன்னா, எங்க அதான் கட்சிக்கு வந்துட்டாங்கல்ல, ஏன் பழைய பதவி கொடுத்தா என்ன, கொடுத்தா இருக்க போறாங்க, அமைதியா இருக்க போறாங்க அப்படின்னு சில புரோக்கர் வாய்கள்லாம் பேசுது. சரி, ஓகே, இவங்களுக்கு பழைய பதவி தூக்கி கொடுத்துடலாம். அப்ப இப்ப புதிய மாவட்ட செயலர் அறிவிச்சவங்களை என்ன பண்ணலாம்? அப்ப அவங்க தனி கோஷ்டி பிரிச்சுட்டு போக மாட்டாங்களா? இவனுக்கு கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு போறானுங்க, கொறடாவினுடைய உத்தரவை மீறி, கட்சி தலைமை உத்தரவை மீறி, தொண்டனுடைய விருப்பத்தை மீறி, இவங்களாம் ஒரு ஆளே இல்லைன்னு சொன்ன கட்சிக்கு இவங்க ஆதரவளிச்சு ஓட்டு போடுறாங்க. அதை பார்த்து சும்மா இருக்குமா தலைமை? அப்ப நீக்கிறாங்க. உடனே போய் ஓட்டு போட சொன்னது யாரை கேட்டு போய் ஓட்டு போட்ட நீ முதல்ல? அப்ப நீக்கிறாங்க. நீக்கிட்டு அந்த இடத்த காலியா இருக்க முடியாது, உடனடியாக வேறொருக்கு அந்த பதவியை ரீப்ளேஸ் பண்றாங்க. இப்ப நீ திரும்ப இல்ல நான் வரேன், கட்சி தாவல் சட்டம் மீது நம்ம நடவடிக்கை வந்துருமோன்னு பயந்துகிட்டு ஓடி வந்து மன்னிப்பு கடிதம் எழுதி விட்டு எனக்கு திரும்ப அந்த பதவி கொடுறான். இப்ப அந்த பதவியில நியமிக்கப்பட்ட நபர்களை என்ன பண்றது? அப்ப அவங்கள தூக்கி வெளியில போட்டாங்க, அவங்க தனி குரூப் அவங்க ஆதரவாளர் கூட்டிட்டு போக மாட்டாங்களா? அப்ப தப்பு பண்ணது நீ, புரியல? தப்பு பண்ணது நீ. கட்சியுடைய தலைமை உத்தரவின் மீறி, தொண்டர்களுடைய மனநிலையை மீறி அவங்களுக்கு போய் வாக்களிச்சது நீ. அப்படி நீ ஆதரவளிக்காமல் இருந்திருந்தால் இன்றைக்கு நிலைமையே வேறு. அவர்களா வாண்டடா வந்து கேட்டிருப்பாங்க ஆதரவு தாங்கன்னு சொல்லி. இன்றைக்கு நிலைமையே வேறு இல்ல. அப்ப நீ பண்ண தப்புக்கு எல்லா தப்பையும் நீ பண்ணுவ, உன்னை பிடிச்சிட்டு உருவிட்டு இருப்பாங்களா விளக்கண்ணையை போட்டு அப்படின்னு அதிமுக தொண்டர்கள் கேட்கிறார். அவர்கள் கேட்பது நியாயம் தானே? அப்போ டெல்லியில் இவர்களை போய் சந்தித்த போதும் சரி, இங்க தாவேகாவினுடைய அமைச்சர்களை சந்தித்த போதும் சரி, பாஜகவும் சரி, டிவிகேவும் சரி, இந்த அதிருப்தி குழுவுக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா, நீங்கள் தனியணியா செயல்படுங்க அப்படின்னு. இப்படி தனியணியாக செயல்படும் பொழுது இங்க குழப்பம் நேரிடும். அப்போ டெல்லிக்கு எதற்காக போய் அதிமுக தலைமையை மாற்ற சொல்வதற்கு டெல்லிக்கு எதுக்கு போறானுங்க எஸ்பி வேலுமணியும் சிவி சண்முகம் என்ற கேள்வி நமக்கு இயல்பாக எழும்புகிறதா இல்லையா? தொண்டனே இதை ஏத்துக்க மாட்டான். தலைமையை மாத்தினா நீ பொதுக்குழு செயற்குழுல வந்து கலகம் பண்ணு, தொண்டர்களுடைய மனநிலையை மாத்து, பொதுக்குழு செயற்குழு உன் பக்கம் இழு, கட்சியுடைய மாவட்ட செயலாளர்களே எம்எல்ஏக்களையோ எம்பிக்களையோ அவருடைய ஆதரவுகளை நீ கேட்டு வாங்கிக்கோ. அப்ப அதுதான் சரியான செயலாக இருக்குமே தவிர அதை விட்டுட்டு நீ வேறொரு கட்சி தலைவரிடம் போயிட்டு மாத்தி கொடுங்க அப்படின்னு சொல்வதை ஒருபோதும் இந்த கட்சியினர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அது மட்டும் இல்லாமல் எஸ்பி வேலுமணியோ சிவி சண்முகத்தின் மீதோ கட்சியில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய அதிருப்தி இருக்கிறது. இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அதை உடனடியாக மாற்றிட முடியாது. சரி, நீ திரும்ப மன்னிப்பு கடிதம் எழுதிட்டு வரனாக்க ஒரு 6 மாசம் கம்முனுறேன், என் பதவி இல்லைன்னா செத்து போடுவேன், ஒரு 6 மாசம் கம்முனு. அப்புறம் அவரே வந்து மாத்தி கொடுக்க போறாரு, உடனடியாக தூக்கினாக்க அவர்கள் மனதும் கஷ்டப்படும்ல. அப்போ இவனுக்கு மாவட்ட செயலாளர் பதவி எல்லாம் செத்துருவானுங்க இவனுங்க, அப்படிதானே?
அப்போ இவனுக்கு 2ஆம் கட்ட நிலைமையில இருக்கானுங்க. ஒருவேளை தாவேகா இவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்திருந்தால் கட்சி தாவல் தடை சட்டத்துக்கு நடவடிக்கை படாம இருந்திருந்தா, புரியுங்களா, அந்த பயம் இவர்களுக்கு இல்லாமல் இருந்தா நம்ம தாவேகா போய் சேர்ந்திருப்பாங்க. அங்க அமைச்சர் பதவி இல்லாத கிளம்படா, நீங்க எல்லாம் ஊழல்வாதிகளா, உங்களுக்கு எல்லாம் அமைச்சர் பதவி கிடையாது, புத்திக்கு போங்கடான்னு சொல்லி அவனுக்கு மிரட்டி விட்டானுங்க, காரி துப்பிட்டானுங்க. அப்பயும் வாண்டனா போய் அவங்க முன்னாடி நிக்கிறேன்னா, பிச்சைக்கார் அவர்களை நான் இழிவுபடுத்த விரும்பல. எவ்வளவு உலகத்தில் இழிவான உயிர் ஏதாவது இருக்குது என்றால் அதை விட இழிவானவர்கள் இவர்கள். அவன் முகம் கொடுத்து கூட பேசலாம், அவன் விரட்டி விடுறான், திரும்ப திரும்ப போயிட்டு அவங்ககிட்டே போய் நிக்கிறீங்கன்னா அது எப்படின்னு ஒண்ணும் புரியல. அப்போ ஒரு சுயமரியாதை உள்ள அதிமுக தொண்டர் ஒருபோதும் இவர்களை போன்றவர்களை ஏற்றுக்கொள்வார்களா என்னன்னு நமக்கு தெரியல. அப்போ அதிமுக உஷாராயிக்கணும், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உஷாராயிக்கணும். இவர்கள் ஒருபோதும் பாஜகவினுடைய நிழலிலோ அல்லது அவர்களுக்கு கட்டுப்பட்டோ ஒருபோதும் இயங்கக்கூடாது. கூட்டணி வச்சுக்கீங்க, கூட்டணி கட்சி தலைவரை தாராளமா சந்திங்க, ஆவுனா டெல்லிக்கு ஓடுவதை நிறுத்துங்க. அதை அதிமுக தொண்டர்கள் யாருமே விரும்பவில்லை. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருந்த வரைக்கும் டெல்லியில எவ்வளவு பெரிய ஆளுமையா இருந்தாலும் எவ்வளவு பெரிய தலைவராக இருந்தாலும் அவங்க போயஸ் கார்டன்ல தான் வெயிட் பண்ணுவாங்க, வெயிட் பண்ண வச்சாங்க. நீங்க இங்க இருந்து ஒவ்வொரு முறையும் அங்க போகும் பொழுது அது தொண்டர்கள் மத்தியில் மட்டும் இல்ல, எதிர்கட்சியினரும் விமர்சிப்பதற்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். எதா இருந்தாலும் இவர் டெல்லியில போய் கேட்டுட்டு வந்தா முடிவு பண்ணுவாரு, ஆவுனா டெல்லிக்கு ஓடி போயிறாரு. இந்த விமர்சனங்கள் எல்லாம் தேவையா? அவர்களை வர வைங்க, அவருடைய பிரதிநிதியை வர வைங்க, என்ன விஷயம் அவர்களிடம் சொல்லி அனுப்புங்க, அவர்கள் பேசட்டும். அப்ப இந்த இடத்திற்கு எப்பொழுது அதிமுக தலைவர்களும் அதிமுகவும் நகர்கிறதோ அப்பொழுதுதான் இங்க அதிமுக வலிமை பெறும். அதே மாதிரி எஸ்பி வேலுமணியோ சிவி சண்முகமோ இதே மாதிரி விட்டுக்கிட்டு இருந்தாக்க கட்சிக்குள்ள தொண்டர்கள் மன உளைச்சல் ஆகுவதோடு மட்டுமல்லாமல் வேறு வேறு கட்சிக்கு பிரிந்து போக ஆரம்பிச்சிருவாங்க. ஒண்ணு இதை ஆஃப் பண்ணும், ஒண்ணு அவர்களிடம் பேசி உள்ள கொண்டு வரணும், இல்லையா வேற ஏதேனும் வழிமுறைகளை பார்க்கணும். இவர்களை ஆஃப் பண்றதுக்கு வேற என்ன வழிகள்னு பார்க்கணும். இவனுக்கு ஒரு 4 பேர் தனியா உட்காந்துக்கிட்டு அவரு எங்க பொதுச் செயலாளர்ல அவர் சாதாரண உறுப்பினர் தான், நாங்க தான் அதிமுக சொல்லிக்கிட்டு கொண்டதெல்லாம் ஏற்றுக்கொண்டு இருக்க முடியாது, ரசிக்க முடியாது. ஒருவேளை இடைத்தேர்தலுக்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காத்திருக்கிறாரான்னு தெரியல. இடைத்தேர்தல் முடிந்த பிறகு இவர்களை கட்சியை விட்டு நீக்கலாம், அப்பதான் திரும்ப 6 மாசத்துக்கு இடைத்தேர்தல் வராது அப்படின்னு இவர் நினைக்கிறாரா என்னன்னு தெரியல. அப்போ நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. பாஜகவிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக அதிமுக இருப்பது நல்லது. ஏன்னா நிறைய விஷயங்கள்ல தாவேகாவுக்கு ஆதரவாக மத்திய அரசு செயல்படுகிறதோ என்ற ஐயம் எல்லோருக்கும் இருக்கிறது. கொஞ்சம் கவனமாக காய்களை நகர்த்துங்கள். நன்றி.